பாதிக்குது. வீடு வாடகைக்கு இருக்கிறாங்க, வீட்டை காலி பண்ணி சொல்லுவாங்க, பல பிரச்சனைகள் இருக்குது. என்ன சொன்னாங்க சொல்லுங்க. காலையில் வந்து 10ஆம் தேதி வந்தேங்க. அடுத்த வாரம் நான் திங்கக்கிழமை வாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி வந்தேன். இந்த வாரம் ஆகலைங்க, சனிக்கிழமை தான் ஆகுங்க அப்படின்னாங்க. சனிக்கிழமை வரல, மறுபடியும் திங்கக்கிழமை வந்தேன். திங்கக்கிழமை வந்ததுக்கு இன்னைக்கு புதன்கிழமை பணம் கட்டுறேன்னாங்க. புதன்கிழமையும் வரல. இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு மத்தியானம் 12 மணிக்கு வாங்கி தரேங்க கம்பெனியில், உங்கள் ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணுங்க வாங்கி தரேன் அப்படின்னாங்க. 4 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அண்ணா கொண்டு வந்துட்டுருக்காங்க, அமௌண்ட் கொண்டு வந்துட்டுருக்காங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. இதில் நாங்கள் என்ன இது பண்ணிட்டோம்? அண்ணா கொண்டு வரேன்னு சொல்லல, ஏற்கனவே போன்ல பேசினாங்களா இல்லையா? காலைல இருந்து அவங்க சொன்ன இப்ப அவங்க சொன்னாத வீடியோ இருக்குல்ல, இது எப்படின்னா இப்ப அவங்க சொன்னது வீடியோ இருக்குல்ல, இல்ல அவங்க சொல்லிட்டாங்களா இல்லையா? போக சொல்லிட்டாங்களா இல்லையா? இல்ல நீங்க பேசி நம்பிட்டான், நீங்க பேசுனதுல நான் கேட்டுட்டேன். இன்ன வரைக்கும் அப்ப நீங்க போயிருக்கணும், நீங்க போயிருந்தீங்கன்னா நான் நம்பிருப்போம். இப்போ நீங்க அவங்க சொன்ன நிமிஷம் நீங்க போயிருந்தீங்கன்னா நாங்க நம்பிருப்போம். என்ன நீங்க உட்காந்து நான் வாங்கிட்டு தான் போவேன்றீங்க, தேர்ட் பேஸ்ல பேச முடியாதுன்றீங்க, பேசுறீங்க. என்ன போன்ல காது கேட்காம எதுவுமே சொல்ல கிடையாது. ஒரே நிமிஷம் நான் சொல்றதையும் கேளுங்க. அந்த அளவுக்கு பேசலாம். சொல்றதையும் கேளுங்க. இருங்க பிரதர், உங்ககிட்ட பணம் வாங்கிட்டா அவங்க அடிமையா? நாங்க அடிமைன்னு சொல்லவே இல்லையே. அடிமை மாதிரி நடத்துறீங்க நீங்க. பணம் கேக்குறாங்க. அடிமை சொல்லல. அப்புறம் இங்க வந்து உட்கார்ந்து பணத்தை குடுனா என்ன அர்த்தம்? நான் சொல்றது அது மிரட்டற வாங்கி வர. கேளுங்க. மிரட்டுக்கு இது பணம் வாங்குறமா? சார் இப்படி வந்து உட்கார்ந்து என்ன சார் பண்ணுவாங்க? நாங்களே வந்து கெஞ்சி கால் உறவுகளே கெஞ்சி தான் கேட்டிருக்கோம். ஏன் சார் ஒரு ஆள் வர 4 பேர் வந்து என்ன சார் அர்த்தம்? 4 பேர் வந்திருக்கீங்க. ஒரு ஆள் வரலாம் சார். கன்சல்டிங் 4 பேர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன நினைப்பாங்க? அவங்க லேடிஸ் தானே, பயப்படுவாங்களா இல்லையா? பயப்படுவாங்களா இல்லையா? நீங்க 4 பேர் வந்து சேர்ந்து ஒண்ணா வந்தா என்ன அர்த்தம்? நீங்க தான அழுகு வைக்கிறீங்க. நாங்க அழுகு வைக்கிறோம். இன்ன வரைக்கும் வீடியோ எடுத்து அழுகு. இல்ல இன்ன வரைக்கும் நீங்க வந்த எதுவுமே பேசலையே. எதுவுமே பேசலையே. போயிருக்கணும். 4 பக்கத்து கேட்டு பாருங்க அப்படின்னு தான் உங்களை கூப்பிட்டாங்க. நீங்க கொண்டு வரணும்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், கொண்டு வரேன்னு சொன்னேன். நீங்க பேசுனதுக்கு தான் நான் வரேன்னு சொன்னேன். நாங்க ஒரு நாள் கூட அழுகு வரேன்னு சொல்லல. இப்போ ஒரு நாள் கூட தப்புங்க. நாங்க ஒரு நாள் கூட இந்த இடத்துக்கு நீங்க வந்ததே தப்பு. நாங்க ஒரு நாள் கூட அவங்கள அளவு வைக்கல. நீங்க தான் பழக வச்சீங்க. நான் என்ன சொல்றேன் கேளுங்க. நீங்க தான் வீடியோ எடுத்து நீங்க வந்து நீங்க தான் வீடியோ எடுத்து ஆனா நீங்க தான் வீடியோ யாரு பாக்குறாங்க? இத்தனை பேர் நிக்கிறீங்களா? நீங்க யாரு வந்து அவங்க ஒரு நாள் கூட அளவு வச்சது கிடையாது. நாங்க ஒரு நாள் கூட அளவு வச்சது கிடையாது. நாங்க ஒரு நாள் கூட அளவு வச்சது கிடையாது. அதட்டி பணம் கேட்டது கிடையாது. அதுதான் எப்படி அதட்டி பணம் கேட்டது கிடையாது. இப்போ நான் அம்மா இந்த 8 மாசத்துல எப்ப எங்கிட்ட அழுது இருக்கீங்க? அழுதுட்டு பணம் கொடுத்துருக்கீங்க. எப்ப அதட்டி பேசுறீங்க? பணம் கூட அவசியமா? இப்போ வீடியோ எடுத்து தான் அழுகுறீங்க. அவங்க வீடியோ எடுத்து தான் அழுகுறீங்க. அவங்க வீடியோ எடுத்து தான் அழுகுறீங்க. ஆமா வீடியோ எடுத்து நெட்ல போட்டா மனசு வலிக்கும்ல. ஆமா வீடியோ எடுத்து நெட்ல போட்டா அப்புறம் அழுவீங்கல்ல. நீங்க பண்றது கிடையாதுங்க. நீங்க ஒரு லேடிஸ் வீடியோ எடுத்து நெட்ல போடலாங்களா சொல்லுங்க. நீங்க வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க. அவங்க எடுப்பாங்க. நாங்க மிரட்டவே கிடையாதுங்க. நீங்க மிரட்டவே கிடையாது. முதல்ல ஐடி கார்டு எடுங்க பாருங்க. நீங்க நியாயம் பேசுறது ரூல்ஸ் இல்ல உங்க வரதுக்கு. இன்ன வரைக்கும் போட்டு மீறி வந்துட்டீங்க. நியாயம் பேசுறீங்க நீங்க. ஒரு ஆளுக்கு 4 பேர் வந்திருக்கீங்க. ஒரு ஆள் வந்துட்டா ஒரு பதில் சொல்லலாம். 4 பேர் ஒண்ணா வந்து ஒரு லேடிஸ் என்ன பண்ணுவாங்க? எதுக்கு அழுகுறீங்க? இங்க பாருங்க. இப்போ நீங்க போங்க. அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டு போங்க. சரிங்களா? அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டு போங்க. லெட்டர் கொடுத்து விடுறேன்னு சொல்லுங்க. என்ன லெட்டர் அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்லுங்க. நீங்க வந்து எவ்வளவு டைம் ஆக்குறீங்க? போ இல்ல ஒரு வாரம் ஆகுமா? ஒரு வாரம் ஆகும். எப்ப முடியுமோ கரெக்டா சொல்லுங்க. அந்த டைம் வர சொல்லலாம். ஒரு வாரம் ஆகுமா? அதுக்கடையே வந்துட்டாங்கன்னா போன் பண்ணாலும் நீங்க கூப்பிடுங்க, நாங்க பேசிக்கிறோம். அனுப்பிக்கிறோம். சரிங்களா? சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துறலாம் பணத்தை. இல்ல இது எவ்வளவு? 2600 ரூபாய். 2610 ரூபாய். இப்போ 2 வாரத்துல கொடுத்துருவீங்களா? கொடுத்துருவேன். ஒரு வாரம் கொடுத்தாலே போதும், கொடுத்துருவேன். நீங்க ஒரு வாரத்துக்கு இன்னொரு வாரம் சேர்ந்தோட எடுங்க. என்ன ஒரு 2 வாரம் கழிச்சு வர சொல்லுங்க. வந்து பணத்தை கொடுத்துருங்க.